சென்னை கொளத்தூர் தொகுதியில் தனது கணவர் ஸ்டாலின் தோற்றுப்போனதை துர்கா ஸ்டாலினால் இப்போது வரை ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. அவரது தோல்விக்கு முழு காரணம் சேகர் பாபு தான் என துர்காவிடம் கொடுக்கப்பட்ட பல்வேறு ரிப்போர்ட்கள் தெரிவிக்கின்றன. இதனை வைத்து சமீபத்தில் சேகர் பாபுவை வீட்டுக்கு அழைத்து லெப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்கிறார் துர்கா ஸ்டாலின். சேகர் பாபுவிடம் கொளத்தூர் தொகுதி மட்டுமல்ல, சென்னையின் 16 தொகுதிகளிலும் தலைவர் தொகுதிகள்தான். அனைத்திலும் விஜயை ஓட ஓட விரட்டி அடித்து ஜெயித்து கொடுக்கிறேன், ஆனால் மொத்த சென்னையின் தேர்தல் பொறுப்பையும் என்னிடம் கொடுங்கள் என்று நீங்கள் கேட்டதினால் தானே உங்களிடம் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. தேர்தல் நேரத்தில் கொளத்தூர் தொகுதி உட்பட சென்னையில் திமுகவுக்கு எதிர் அலை வீசுகிறது என எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிக்கைகளை உங்களிடத்தில் சொன்ன போதெல்லாம் அதை எல்லாத்தையும் தூக்கி போடுங்க அண்ணி, அதெல்லாம் வெறும் குப்பை. அவரவர் விருப்பங்களுக்கு ஏற்ப உங்களிடம் ரிப்போர்ட் தந்துள்ளனர். தலைவர் தொகுதி பின்னடைவு என சொல்கிற அறிக்கையெல்லாமா நீங்கள் நம்புவீர்கள்? தலைவரே தோற்பார் என சொல்லும் அறிக்கை எப்படி உண்மையாக இருக்கும் அண்ணி என்றெல்லாம் நீங்கள் சொன்னீர்கள் பாபு. ஆனாலும் சீரியஸாக கவனிக்க சொன்னோம். நீங்கள் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாமல் இருங்கள். எந்த கோவிலுக்கு போகணும்னு நீங்க நினைக்கிறீர்கள் சொல்லுங்கள், நான் ஏற்பாடு செய்கிறேன் என சொன்னீர்கள். நீங்கள் சொன்ன அத்தனையும் நாங்கள் நம்பினோம். ஆனால் தேர்தல் ரிசல்ட் என்னாச்சு? நீங்களும் உதயநிதியும் மட்டும்தான் ஜெயித்தீர்கள். எல்லோரும் தோற்று போனார்கள், தலைவரும் தோற்று போனார். எங்களுக்கு கொடுத்த நம்பிக்கையும் நீங்கள் சொன்ன வார்த்தைகளும் எங்கே? புடிச்சு படிச்சு சொன்னேனே நான், தலைவர் தொகுதியை கவனியுங்கள் கவனியுங்கள் என்று. இப்படித்தான் தெரியுது நீங்கள் கவனிக்கவே இல்லை என்று. எனக்கு கிடைத்த ரிப்போர்ட் சொன்னதே குப்பைன்னு சொன்னீங்க. அப்போது நீங்க சொன்ன வார்த்தைகள் தான் குப்பைன்னு இப்ப தெரியுது. ஆமா, தலைவரே தோற்கிறார், ஆனா நீங்க மட்டும் ஜெயிக்கிறீங்களே எப்படி? தலைவர் தோத்து உதயநிதி ஜெயித்து திமுக ஆட்சியை பிடிச்சிட்டா உதயநிதியை சிஎம் ஆக்குவாங்க. அவரை உங்க பிடிக்குள் வைத்துக் கொண்டு ஆட்டம் போடலாம்னு திட்டமிட்டுத்தான் தலைவரை தோக்கடிச்சீங்களா? எங்களுக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களே, இதை என்னால் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது என நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சேகர் பாபுவை திட்டி தீர்த்துள்ளார் துர்கா ஸ்டாலின். அதை கேட்டு செய்வதறியாமல் திகைத்து நின்ற சேகர் பாபு, நான் எந்த துரோகமும் செய்யவில்லை அண்ணி என்று சொல்லிக்கொண்டே துர்கா ஸ்டாலினிடம் மன்னிப்பு கேட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அதை ஏற்க மனமில்லாமல் விலகிய துர்கா ஸ்டாலின் சேகர் பாபுவை வெளியே போ என கோபமாக துரத்திவிட்டார். அவர் வெளியே போனதும் துர்காவின் கோபம் குறையவில்லை. இந்த நிலையில் அன்றைய தினம் வீட்டுக்கு ஸ்டாலின் திரும்பியதும் சேகர் பாபுவை திட்டி தீர்த்த கோபத்தை அவரிடம் கொட்டியிருக்கிறார் துர்கா ஸ்டாலின். அவரிடமிருந்து பதவியை பறித்துவிட்டு நம்முடைய விசுவாசிகளில் ஒருவருக்கு கொடுங்கள் என்று சொல்லியுள்ளாராம் துர்கா ஸ்டாலின் என்கிறார்கள் திமுகவின் மேலிட தொடர்பாளர்கள். சேகர் பாபுவிடமிருந்து பதவி பறிக்கப்பட்டால் அரசியலில் இருந்து விலகுவாரா அல்லது ஆன்மீகவாதி என்பதால் ஆன்மீக கட்சியான பாஜகவில் இணைவாரா என்கிற கேள்விகளும் திமுக அரசியலில் கேட்கப்படுகிறது. இந்த நிலையில் அண்ணா அறிவாலயம் வந்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினிடம் திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நீங்கள் போட்டியிடப் போவதாக முன்னாள் அமைச்சர் கே.என். நேரு பேசியிருக்கிறாரே, நீங்கள் போட்டியிடுவது உறுதியா என்ற கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு ஸ்டாலின் இன்னும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று பதிலளித்துள்ளார். முதல்வர் விஜய் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக ஸ்டாலின் களமிறங்கினால் அது மிகப்பெரிய விஷயமாக மாறும். அதேபோல் முன்னாள் அமைச்சர்கள் கே.என். நேரு மற்றும் அன்பில் மகேஷ் இருவரும் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் ஒட்டுமொத்த திமுகவும் களமிறங்கி பணியாற்றும். இதனால் தமிழக அரசியல் களம் பரபரப்பாகி